என்ன இருந்தாலும் போது திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு திருக்கோலம் இல்ல அவரு சொன்னார் இல்லையா, ஒரு பெரிய உண்மை. நான் இதை நான் அந்த பேர் நான் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர்கிட்ட நீங்க ஏன் சார் சீட்டு கேட்கலன்னு கேட்டேன். இதை நான் பொய்யல. அவர் சொன்னாரு, நான் கேட்கல, ஏன்னா நான் கேட்டா ஒருவேளை எனக்கு சீட்டு கிடைச்சி நான் ஜெயிச்சேன்னா பொழைச்சிருவேன், தோத்தன்னா நான் பெரும் கடன்காரனா ஆயிடுவேன்னாரு. ஒரு கட்சியில, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியில ஒரு நண்பர். இதை எந்த வகையில மிக இல்லை. அதன் பிறகு நான் இன்னும் கேட்கிறேன், நேத்து வரைக்கும் ஒரு கட்சியில இருந்தவர் திடீரென்று இன்னொரு கட்சிக்கு சேர்ந்து நீங்க நேத்து வரைக்கும் இதுவா கண்ணாபண்ணான்னு திட்டிட்டு பாரு தலைவர், அவரை உடனடியா நீங்க சேர்த்துக்கிட்டு உடனே அவருக்கு சீட்டும் கொடுத்துறீங்க. அப்போ என்ன ஒரு கட்சிக்குள்ள என்ன ஜனநாயகம் இருக்கு? நேற்று வரைக்கும் உங்கள் கட்சியில் உழைத்தவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? திடீரென்று அவர் வேறு கட்சியில் நேற்று வரைக்கும் உங்களை திட்டினார், அவரை கொஞ்சம் சேர்த்துக்குங்க, சேர்த்து வாட்ச் பண்ணுங்க. அது கூட இல்ல, வந்த உடனே அவர் அந்த சீட்டை வாங்கிறாரு, நிக்கிறாரு, தோக்குறாரு அல்லது அமைச்சராகிறாரு. அப்போ இதற்கு முன்பு வரை அந்த கட்சியில் தொடர்ந்து உழைத்தவர்களுக்கு என்ன மரியாதை? உட்கட்சி ஜனநாயகம் சார்ந்த விஷயத்தை நீங்க அதுதான் ப்ராப்ளம். அது உட்கட்சி ஜனநாயகம் இருந்தா தானே வரும். நீங்க உட்கட்சி ஜனநாயகம் இருந்தா இவரை எப்படி கொடுத்தேன்னு கேட்பான். கட்சியில வேலை செஞ்சவருக்கு கொடுங்கன்னு பொதுக்குழுல சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்தியாவில் ஜனநாயகம் வைப்ரண்டா இருக்கு, நல்ல வைப்ரண்ட். ஒரு 5 வருஷத்துக்கு ஆனா அது இது சூப்பர் இம்போஸ்ட் ஜனநாயகம் தான். உள்ள அரசியல் கட்சிகளுக்குள்ள ஜனநாயகமே கிடையாது. அது தேர்தல் ஆணையம் நினைச்சா கூட அதை நடத்த முடியாது. ஏன்னா தனிநபர்களே எல்லா கட்சிகளையும் தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள். அது மாற்றாத வரை நீங்கள் நினைச்ச பெரிய மாற்றங்கள் இந்த சமுதாயத்தில் கொண்டே வர முடியாது. நீங்க குறிப்பிட்டீங்க, நீங்க சொன்னார் 50 லட்சம் சொன்னீங்களே, ஆவரேஜ் 20 crores-க்கு 50 லட்சம் ஆவரேஜ். அது சரியில்லை. ஏன்னா 70 கான்ஸ்டுவன்சி இருக்கு. ஸோ 70 கான்ஸ்டுவன்சிக்கு 16 லட்சம் ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு வச்சுருந்தீங்கன்னா 11 கோடி ரூபாய் ஆச்சு. பார்ட்டி செலவு செய்கிறது இல்லையா, அதெல்லாம் சேர்த்து தான் 20 கோடி செலவு வச்சுருக்காங்க அவங்க. அதனால் ஒருத்தரும் அவங்களுடைய இதே தகுதியை அல்லது வரைமுறையை மீறவில்லை என்று நான் உறுதியாக சொல்லுவேன். ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இரண்டாவது, அவர் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னார். அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு காமராஜ் ஒருத்தர் நிறுத்தினான்னு சொன்னார். அது நிறுத்தது என்ன காரணம்? காமராஜ் என்ற மனிதருக்கு அந்த திறமை இருந்தது ஒன்று, அவருக்கு அந்த மதிப்பு ஜனங்கள் கொடுத்துருந்தார்கள். இப்போ இருக்கிற கட்சிகள்லாம் அவ்வளவு மதிப்பும் செல்வாக்கும் உள்ளவர்கள் இல்லை. அவங்க உங்கள் சமத்து, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்கள் சமத்துன்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, கட்சியின் வேட்பாளராக ஆகிறதுக்கு பணம் கொடுக்கறத பற்றி அவர் சொன்னார். அது ரொம்ப உண்மையான சமாச்சாரம். 2008 எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லலை, அந்த ஸ்டேட்டும் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அவர் அந்த கட்சி ஓட்டுக்கு விலையிட்டார். அப்போ ஏன் விலையினா கேட்டால் கொஞ்சம் தெரியும் அவரை, அதனால் கேட்டேன் ஏன் விலையிட்டேன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், நான் ஒரு 2 பேரை பரிந்துரை செய்தேன், அவரிடம் கட்சி தலைமை 80 லட்சம் ரூபாய் கேட்கிறார்கள் அப்படின்னார். அது சொன்னால் 80 லட்ச ரூபாய் கேட்டாங்கன்னா நீ கொடுக்கறது ரெடியாக இருந்தாங்களா அப்படின்னு. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சார். அது எப்படிங்க முடியும்னா, அதெல்லாம் சொல்லிடுறாங்க, நான் வெளியில் சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னார், இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா இவங்களுடைய எம்எல்ஏங்கிற ஒரு இது இருக்குது பாருங்கள், அவங்க லெட்டர் ஹெட், அதை கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அதை வச்சு யார் பணம் கொடுத்தாங்களோ அது ஒரு பிஸ்னஸ் தனியாக நடக்குது அப்படிங்கிற சமாச்சாரம் அவர் சொல்லி தான் தெரியும். நான் என்ன நினச்சேன்னா, இவங்க கடனுடன் வாங்குவாங்கன்னா இந்த மாதிரியும் வாங்குறாங்க. அதுக்கு என்ன கப்பம் கட்டுகிறார்கள்? என்ன கப்பம்னா, உங்களுடைய லெட்டர் பேடை கையெழுத்து போட்டு கொடுத்துட வேண்டியது. அவர் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறாரா இல்லை வேற வாங்குறாரா, எதுக்கோ பணம் வாங்கிறாரா, அவர் உங்களுக்கு கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறார். ஏன்னா அந்தந்த முறையில் சம்பாதிக்கக்கூடிய வழியை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அந்த அளவு கரப்ஷன் ஊறி இருக்கு. நீங்க சொல்றதை பார்த்தா அரசியல் அல்லது பதவியில் இருப்பது ஒரு லாபகரமான தொழில் போன்ற ஒரு உணர்வு தான் செலவழிக்க மாட்டாங்க. திரு ஆவடிக்குமார், கட்சி தலைமையிடம் ஜனநாயகம் இல்லை, கட்சிகளில் ஜனநாயகம் இல்லாததான் இது போன்ற அவலங்களுக்கு அடிப்படையான காரணம் என்கிற கருத்தை கோலப்பன் முன்வைக்கிறார். அதுல உங்களுக்கு உடன்பாடா? இல்லை, இது ஒரு சில கட்சிகளில் இருக்கலாம். நீங்கள் காமராஜர் காலத்தில் வேட்பாளர்கள், காமராஜர் காலத்தில் எல்லா வேட்பாளரும் அந்த மாதிரி கண்ணோட்டத்தோடு நிறுத்தம் எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறைந்த, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மறைந்த அமைச்சர் கருப்புசாமி தொடர்ந்து 3 முறை சங்கரன் கோவில் தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு.
அவர் கடைசி அவர் இறந்த பிறகு கூட ஒன்றும் வசதியான நிலையில் அவங்க குடும்பத்தை வச்சுட்டு போல. ஆக அவர் வந்து ஒரு சாதாரண சராசரி மனிதனாக இருந்து தான் தேர்தல்களில் போட்டிட்டு தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் ஒரு விதிவிலக்கா இல்ல அவர் மாதிரியே நிறைய அவர் மாதிரியும் இருக்க முடியுன்றதான். அதாவது எல்லா தேர்தலில் எல்லா தொகுதிகளிலும் அதுதான் நிலைமை, எல்லா வேட்பாளரும் அதை தான் செய்கிறாங்கன்றது இல்லை. ஆக ஒரு சிலர் வந்து வசதி இருக்கிறவங்க அல்லது இதை ஒரு வியாபாரமாக நினைக்கிறவங்க அல்லது எதை சொல்லியாவது தன் மேலே இருக்க அதிருப்தியை மாற்றுறதுக்கு பணத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம்னு நினைக்கிறக்கூடியவங்க இருக்கக்கூடும். அதை வந்து நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆக அதுதான் ஒரு வரையறையா, அதுதான் வெற்றிக்கான யுக்தியானா இல்லை. ரெண்டாவது, நீங்கள் தேர்தல் நேரத்தில் பறிமுதல் செய்யப்படுகின்ற அல்லது கைப்பற்றப்படுகின்ற அத்தனை பணமும் தேர்தலுக்காக வந்த பணம் எடுத்துக்க முடியாது. சில வியாபாரிகள் கள்ளத்தனமாகவோ கணக்கில் இல்லாமல் கொண்டு வர பணங்கள் அல்ல அந்த வழியாக போகிறவங்க கொண்டு போகிற பணங்கள்லாம் கூட பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது வந்து தேர்தல் நேரத்தில் அது வந்ததுனால அந்த பணம் வந்து தேர்தலுக்கான பணம்னு நம்ம நினைக்க தோணுதே ஒழிய அது வந்து தேர்தலுக்காக கொண்டு வரப்பட்ட பணம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தேர்தலுக்காக கொண்டு வரப்பட்ட பணமாக இருந்தால் பாதுகாப்பாக வந்திருக்கு, அது பாதுகாப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து நம்ம தேர்தல் கமிஷன் ஒரு சில இடங்களை பிடிச்சிக்கலாமே தவிர 100% அண்மையில ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தி, ஏற்காடு இடைத்தேர்தலில் பிடிபட்ட தொகை என்பது கணக்கில் வராமல் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட தொகை என்பது 5 மாநில தேர்தல்களில் வடக்கே நடந்த தேர்தலில் கைப்பற்றப்பட்ட தொகையை காட்டிலும் ஏற்காடில் ஒரு தொகுதியில் கைப்பற்றப்பட்ட பணம் அதிகம் என்ற கூட ஒரு புள்ளிவரம் ஒரு பத்திரிகை வெளியிட்டது. இல்லை அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதை வந்து எனக்கு அந்த புள்ளிவரம் சரியாக தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த பகுதியில் வியாபாரத்துக்கு கொண்டு போன பணங்கள், அந்த பகுதியில் போகிறவங்க கணக்கில் காட்டாமல் கொண்டு போன பணங்கள் அல்லது சரியான முறையான கணக்கு வழக்கு தாக்கல் செய்ய முடியாதவர்களுடைய பணங்கள்லாம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இதை விட மோசமான பணப்புழக்கம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவங்கள போய் தேர்தல் கமிஷனோ அல்லது அதிகாரமோ நெருங்க முடியாத அளவுக்கு ஜாம்பவான்கள்லாம் இந்த துப்பாக்கி வச்சுக்கிட்டு சில மாநிலங்களில் பூத்தையே கேப்சர் பண்ணுற அளவுக்கு வலிமையான மாநிலங்கள் சில இடங்கள் இருக்குது. இன்னும் கேட்டால் சிறையில் இருந்துக்கிட்டே கூட அவர் நாமினேஷன் பண்ணிட்டு தொகுதியில் வந்து அவருடைய ஆட்கள் வந்து வெற்றியை நிர்ணயிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த தேர்தல் வெற்றிக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி சிலர் வச்சிருக்காங்க. அது ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதாவது பணப்புழக்கம் என்பது தடுக்கப்பட வேண்டியதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற தேர்தல் நடைமுறையை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் விழிப்புணர்ச்சி அதிகமாக இருக்கிறது. இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்களும் விழிப்போடு இருக்கிறார்கள். அதனால்தான் இங்கே இது வந்து உடனடியாக வெளியே வருது. மற்ற மாநிலங்கள்ல அது குறைவா இருக்கிறதுனால அது சரியா வரலன்றது இருக்கிறதானால் வெளிச்சத்துக்கு வரவில்லைன்னு சொல்றீங்க, நீங்க குறுக்கிட்டீங்க. நான் அவர் சொன்னதுக்கு நான் எதிர்கருத்து வைக்கிறேன். அந்த மாதிரி இல்லை. எல்லா மாநிலங்களும் தேர்தல் ஆணையம் ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. எங்கே பிடிபடுறது ஜாஸ்தியாக இருக்கிறோம் அங்கே அது உண்மையான சமாதானம். ஆனால் ஒரு பாயிண்ட் அவர் சொன்னது கரெக்ட். அதாவது பிடிபடுற பணம் எல்லாமே தேர்தலுக்காக பயன்படுத்த வேண்டிய பணமான இவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்டு. அது வந்து 10% பிடிச்சது வந்து மொத்த தொகையில் 10%, 15% இல்லை 5%ன்னு தெரியாது. அதுக்கு மிகவும் அதிகமான அளவில் பணம் கொண்டு செல்லப்படுகிறது. அதில் ஒரு அளவு தான் பிடிக்கப்படுகிறது என்பதும் உண்மையான சமாதானம். இதில் ஒரே ஒரு வித்தியாசமான இது என்னென்னா, இந்த இதை வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 3 மாதம் நீங்கள் செயல்படுறீங்கன்னா அப்போ இதெல்லாம் ஏன் பிடிக்கலன்றாங்க. 4 வருஷம் 9 மாதம் இவங்க சம்பாதிக்கிறத 3 மாதத்தில் தேர்தல் கமிஷன் பிடிச்சிடணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது வந்து சரியான வாதமே அல்ல. இதோடு அவர்கள் கேட்கிற இல்லை, நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திரு குமார் எழுப்பிய ஒரு கேள்வி, பணபலத்தை கடந்து பதவி அடியால் பலத்தோடு செயல்படக்கூடிய ஆள்பலம் என்கிற ஒன்று தேர்தலை தீர்மானிக்கிறது. பல மாநிலங்களிலே குண்டர்கள் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி தேர்தல் நடத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள். தவறு. அப்படி இல்லைன்னு சொல்றீங்க? இல்லை, 2004 பீகார் எலெக்ஷனுலேருந்து இன்றைக்கு வரை ஆள்பலத்தை ஆள்பலம் மூலமாக வழிக்கு கொண்டு வந்தோம். பீகார் ஆரம்பம். ஏன்னா எத்தனை ஆள்பலம் அவங்க வச்சுருந்தாங்களோ அந்த அளவு சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ் இறக்கினதுனால ஆள்பலத்தை வைத்து கொண்டு செய்வதுங்கிறது அடியோடு அழிஞ்சு போச்சு. அதுக்கு நான் வந்து ஒரு ப்ரூஃபும் கொடுக்குறேன். ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து ஒரு ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட், அவங்க வந்து
தாங்க ஒரு அது ஒரு ஸ்டோரி பண்ணுறதுக்காக இந்த வேலையை செய்யும், அதாவது பூத் கேப்சரிங் செய்யக்கூடிய சில நபர்களிடம் பணம் கொடுத்து நீங்கள் பீகார் எலெக்ஷனில் பூத் கேப்சரிங் பண்ணுங்கள், நான் அதை ஸ்டோரியாக பண்ணுறேன்னு சொன்னார். திரும்பி பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவரே எங்கள்கிட்ட சொன்னார், திருப்பி பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டப்போ எல்லா இடத்துலையும் பிஎஸ்எஃப் காரங்க நிற்கிறாங்க, அவங்க ஷூட் பண்ணுவாங்க, நாங்கள் உயிரோடு இருந்து பணம் சம்பாதிச்சு உயிரோடு தான் இருக்க விரும்ப வழிய உயிரை விட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறது அர்த்தமே கிடையாது. அதனால் இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கன்னு திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஜேர்னலிஸ்ட் எங்கள்கிட்ட சொன்னார், இந்த முறை பூத் கேப்சரிங்கிறது அடியோடு அழிந்து விட்டது நான் உறுதியாக சொல்றேன். 2004 சொல்ற தமிழ்நாட்டில் வந்து கார்பரேஷன் எலெக்ஷன்ல 2006 நடந்து ஒரு 90க்கும் மேற்பட்ட வார்டுகள்ல ரீஎலெக்ஷன் போடுறதுக்கு கோர்ட் உத்தரவு அந்த அளவுக்கு அதை பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம். நீங்கள் சொல்வது ஜனநாயகத்திற்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஏன் இந்த கலாச்சாரம் வேரூன்றி இருக்கிறது என்பதை பற்றியும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. அதை பற்றி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். என்ன இருந்தாலும் போது திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை